இந்த செய்தியின் தலைப்பு பொறுப்பான குடும்பம். பொறுப்பான குடும்பம். இப்ப ஆண்களை ஆதிக்கம் செய்வதற்காக தேவன் படைக்கவில்லை. ஆண்களை படைத்ததனுடைய நோக்கம் என்ன என்று ஆண்கள் புரிந்துக்கணும். இயற்கையா சில விதிகளை கர்த்தர் ஆண்களுக்கு வச்சிருக்கிறாரு. ஒரு இருட்டான ஒரு இடம், 4 நாய் குலைக்குது. யாரை முதல்ல அனுப்புவீங்க? நீங்க போகணும், உங்க வீட்டுக்காரரும் நீங்களும் பிள்ளைங்களும் வராங்க. யாரை முதல்ல அனுப்புவீங்க? சொல்லுங்க. நீங்கள முன்னாடி போவீங்க? இருங்க, நான் முன்னாடி போறேன். யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். நாய் கடிச்சா யாரை கடிக்கணும்? பிள்ளைங்களை கடிக்கக்கூடாது, என்ன கடிக்கக்கூடாது. என்னது, இருட்டில் ஏதாவது இருந்ததுன்னா யார் பார்த்துக்குவா? அவரு பார்த்துக்குவாரு அப்படின்னு. முதல்ல ஒரு குடும்பத்துக்கு வழி காட்டுறதுக்கு ஒரு ஆண் மகனை கர்த்தர் என்ன பண்றாரு? தைரியமா ஒரு காரியத்தை முன்னெடுத்து கடந்து போறதுக்கு ஒரு ஆணை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். ரெண்டாவது, அவங்க அந்த குடும்பம் நடக்கிறதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர்கள் சம்பாதித்து கொடுப்பது அவருடைய கடமை இல்லை, அது அன்போடு செய்வதற்கு அதை ஆண்டவர் அவங்க கைகளில் வலிமையை கொடுத்திருக்கிறார். ஒரு பெண்களுடைய உடல் அமைப்பு வேற, ஆண்களுடைய உடல் அமைப்பு வேற. காலையிலேருந்து வெயில்ல ஒரு மண்வெட்டி எடுத்துக்கிட்டு வெட்ட ஒரு ஆணால முடியும். இந்த 100 நாள் வேலையில் பெண்களும் கையில் மண்வெட்டியும் என்ன எடுத்துகிட்டு வருவாங்க? கூடையும் எடுத்துகிட்டு வருவாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து வெத்தலை பாக்கு எடுத்து வச்சுக்கிட்டு அதை ஒரு மூலையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க? ஃபுல்லாக போட்டுட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான், துப்பி விட்டு கதை பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு ஆண் அப்படி இருக்க முடியாது. அவனுக்கு ஒரு சீரமைக்கிற பணி அவனுக்கு என்ன பண்ணுது? இயற்கையாக இருக்குது. கை கொஞ்சம் துருன்னு தான் என்ன பண்ணோம் இருக்கும். வேலை செஞ்சால் தான் அந்த உடம்பு என்ன பண்ணோம்? நல்லா இருக்கும். அதுதான் நல்ல ஆண் மகனுடைய திடகாத்திரமான உடம்பு. திடகாத்திரமான ஒரு உடல் அவனை சம்பாதிக்க வைக்குது அல்லது சாதிக்க வைக்குது, அவனை பலவானா வச்சிருக்குது. இன்னும் சொல்ல போனா தன்னை நம்பி இருக்கிற குடும்பத்தை அவன் பாதுகாக்கிறதற்காக இன்னும் சொல்ல போனா ஒரு தந்தை கர்த்தர், இந்த குடும்பத்தின் தந்தை, அவன் கர்த்தரை பிரதிபலிக்கிறான். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு உங்க வீட்டில் இன்னும் ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்ற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏவாளை அவனுடைய விலா எலும்பிலிருந்து அவனை உண்டாக்கி அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க. அப்படி விலா எலும்புல என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னா, ஒரு விலா எலும்புல என்ன விசேஷம்னா, அந்த எலும்பு வளரக்கூடியது. இந்த எலும்பு ஒன்று உடஞ்சி போனாலும் திரும்பி சீக்கிரம் என்ன பண்ணும்? ஒட்டிக்கொள்ளக்கூடியது. ஒரு எலும்பு உடஞ்சி போயிட்டு போனாலும் கூட எடுத்துட்டா கூட அந்த இடத்துல அந்த எலும்பு என்ன கூடாது? வளரக்கூடியது. அது கூட வளரக்கூடியது. இப்போ உதாரணமா மல்கூஸ் காது மாதிரி உங்கள் காதை வெட்டிட்டாங்கன்னு வச்சுங்க. ஒரு உதாரணத்துக்கு யாரோ ஒருத்தன் காது தனியாக துண்டா போயிடுச்சு. இந்த காதை திரும்பி ஒன்றும் என்ன உடனே வந்தால் அதை கழுவிட்டு என்ன பண்ணலாம்? தச்சிடலாம். ஆனால் காது நாய் தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோ. அப்போ அந்த காது போயிடுச்சுன்னா என்ன பண்ண மாட்டுறது? வாழ்நாள் முழுசும் காதே இல்லாமல் இருக்க முடியுமா? அப்படின்னா டாக்டருங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த விலா எலும்பை எடுத்து அவனுடைய உடம்புல விலா எலும்பை ஒரு பக்கத்தில் உடைச்சு அந்த விலா எலும்பை எடுத்து ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணி அந்த எலும்பை அழகாக காது மாதிரி அந்த எலும்பை செஞ்சு, காது மாதிரி சின்னதாக அதை செஞ்சு இந்த கையில் அறுத்துட்டு இதை உள்ளே வச்சு தச்சிடுறாங்க. காது மாதிரியே செஞ்சு அந்த எலும்பை இந்த கையில் செஞ்சுறாங்க. வச்சுட்டு 1 மாதம் கழிச்சு அல்லது கொஞ்சம் நாள் கரெக்டாக வளர வரைக்கும் மட்டும் கருத்தா உள்ள காது அப்படி என்ன பண்ணுது? இருக்கு. அந்த காதை எடுத்து இது தச்சுட்டு இதை என்ன பண்ணிடுறாங்க? காதில் வச்சு தைக்கிறாங்க. ஏன்னா இந்த ஆப்ரேஷனை பார்த்தோன்னா நான் அதிர்ந்து போயிட்டேன். இது என்னடா அது? நம்ம ஒரு உருவத்தை
இப்படி கொண்டு வர முடியும்? ஒரு விலா எலும்பிலிருந்து ஒரு பெண்ணை எப்படி கொண்டு வர முடியும்? இன்னைக்கு இவனுக்கு ஸ்டெம் இன்ஜினியரிங் ஏதோ ஒன்று படித்து இதை செய்யறான்னா, அன்னைக்கு கர்த்தர் மனிதனை உண்டாக்கின நாட்களில் ஒரு ஆணுக்கு சரியானபடி அவனுடைய வாழ்க்கையில சரியாய் பொருந்தக்கூடிய எல்லாவற்றையும் கர்த்தர் அழகாக செய்து அவனிலிருந்தே ஒரு பெண்ணை என்ன பண்ணாரு? வடிவமைத்து கொண்டு வருகிறார். ஆச்சரியமா இல்லை? அல்லேலூயா. வடிவமைச்சு கொண்டு வர. இப்ப பாருங்க, இப்ப இந்த பெண்ணுடைய ஏவாளுடைய அப்பா யார்? ஆதாம். கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்க. என்னதான்? அவரு பெரியப்பா இல்லை, அவர் தான் எல்லாத்துக்கும் மேல, எல்லாருக்கும் அவர் தகப்பன் தான். ஆனா இந்த ஏவாளை உருவாக்க தேவன் பயன்படுத்தின அப்பா யாரு தான்? ஆதாம். இப்ப இந்த ஆதாம்கிட்ட இவளை கொண்டு வந்து, ஏவாளை கொண்டு வந்து வச்சார ஆண்டவர். நான் செலக்ட் பண்ணிட்டேன், நீ பார்த்து என்ன பண்ணிக்கோ, இவளை தான் உனக்கு நான் உன் மனைவியா நான் கொண்டு வந்திருக்கிறேன், நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னார? கல்யாணம் பண்ண நீ தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ தான் அவளுக்கு வாழ்வு கொடுக்கணும்னு சொன்னார? ஒன்றும் இல்லை. அவனை ஆண்டவர் உருவாக்கி அவன் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு கண்டு அவனுக்கு பிறகு நிறைய மிருகங்களை என்ன பண்ணாரு? பறவைகளையும் படைச்சு அதுக்கு அவன் என்ன பேர் இடுறான்றது கர்த்தர் என்ன பண்ணாரு? பார்த்தார். குரங்குன்னு பேர் வச்சான். அது மரத்து மேலே ஏறிச்சு. அந்த குரங்கை கட்டிக்க முடியாது, அந்த மரத்து மேலே ஏறிக்கிட்டு பண்ணோம். தப்பி தவறி குரங்கை கட்டிக்கிட்டா காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் தலை மேலே ஏறி உட்காந்து பேனு தான் பார்க்கும். அதனால கட்டிக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டான். ஒரு யானையை கட்டிக்கலாம், நல்லா இருக்கு, நல்லா திடகாத்திரமாக இருக்குன்னு பண்ணால் அதுக்கு சோறு போட்டு என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. ஒரு முடிவு. அதுவே சில யானை எனக்கு ஒட்டியானம் போட்டால் தான் அழகாக இருக்குன்னு நினச்சா பவுன் விற்கிற விலையில் அவன் என்ன பண்ணணும்? நேராக மண்ணை தோண்டிட்டு போய் படுத்துக்கலாம். இப்போ பவுன் விற்கிறல ஒட்டியானம் வாங்கி கொடுக்க முடியாது. ஒட்டகச்சிவிங்க பார்த்து அழகாக இருக்குது, இவ்வளோ கழுத்து என்ன அழகாக இருக்குது அப்படின்னு ஒட்டகச்சிவிங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அது அங்கேருந்து பார்த்து, அதுவும் அந்த அம்புஜம் அந்த அம்மா இருக்கிறாங்களா, அவங்க வீட்டில் புதுசாக ஃப்ரிட்ஜு போகுதுங்க. அப்புறம் அந்த போடு எட்டி பார்த்துட்டு, ஏங்க அந்த அக்கா கழுத்தில் நல்ல நகை போட்டுட்டு போகிறா. அப்புறம் இங்கே தானே அதான் அவங்க வீட்டு பொண்ணு என்ன அழகா ட்ரெஸ்ஸு போட்டுட்டு போகிறா அப்படின்னு அந்த ஒட்டகத்தினுடைய கண், அந்த ஒட்டகச்சிவிங்களுடைய கண்ணெல்லாம் எங்கே தான் இருக்கும்? எங்கே தான் இருக்கும்? கரெக்டு, மேலே இருக்கும். அங்கேருந்து எல்லா வீடையும் என்ன பண்ணும்? மேய்ஞ்சிடும். அங்கே ஃப்ரிட்ஜ் வந்துருக்கு, இங்கே மிக்சி வந்துருக்கு, இங்கே என்ன பண்ணுச்சு, அது வந்துருக்குது, அந்த வண்டியாக வந்து அங்கே இறங்குது, நீங்களும் இருக்கிறீங்களே அப்படின்னு. அப்படியே அம்மாச்சு வேணாம்ப்பா, ஒட்டகச்சிவிங்க நமக்கு வேணாம் அப்படின்னு ஒரு கரடியை கல்யாணம் பண்ணியிருக்கலாம். இந்த கரடிக்கு ஒன்றே ஒன்று தான், தான் திங்கணும். அதுக்கு எத்தனை தேனையும் கூட என்ன பண்ணும்? கூட்டையும் கலைக்கும். ஆனால் தான் மட்டும் என்ன பண்ணணும்? தின்னுட்டு அப்பாடு படுத்து தூங்கணும். அவ்வளோ கடிச்சாலும் அதுக்கு ஒன்று, இது படுத்து தூங்கும். இவன் யோசிப்பான். இப்போ ஆண்டவர் கொண்டு வந்து ஒருத்தரையை கொண்டு வந்து வச்ச போது ஆண்டவர் சொல்லலை. அது வரைக்கும் ஆதாம் பேர் தான் வச்சான். ஆனால் அவளை பார்த்த பிறகு தான் வாயை திறந்து என்ன பண்ணான்? பேசினான். அன்னைக்கு பேசினது தான். அதுக்கு பிறகு அவன் பேசலை. அது வேற. அவன் சொல்றான், இவள் என் எலும்பின் எலும்பிலும் மாம்சமும் இருக்கிறபடியினால் இவ கர்த்தர் அந்த கட்டளை கொடுக்கல, இவ தான் உன் மனைவினும் சொல்லலை, இவளை நீ ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும்னு என்ன பண்ணலை, ஒன்றும் சொல்லலை. அவன் தான் செலக்ட் பண்ணுறான். எத்தனை பேர் புரியுது உங்களுக்கு? அவன் தான் என்ன பண்ணுறான்? நீ செலக்ட் பண்ணதுனால தம்பி கடைசி வரைக்கும் நீ தான் கொண்டு போகணும். கர்த்தர் என் தலையில் கொண்டு வந்து வச்சுட்டாருன்னு யாரும் சொல்லவே முடியாது. எல்லாரும் ஜெபம் பண்ணி தான் பொண்ணு எடுக்கணும், ஜெபம் பண்ணி தான் திருமணம் நடக்கணும்லாம் சொல்கிறோம். ஆனால் உண்மை இல்லை. நம்ம மனசுக்கு பிடிச்சது தான் கட்டுறோம். ஐயோ உங்களை சொல்கிறேன். இப்போ நம்ம மனசுக்கு பிடிச்சதான் என்ன பண்ணுறோம்? கட்டுறோம். எல்லாம் யார் தான்? அனுபவி ராஜா, அனுபவி. அதான் நீ தானே மனசை பிடிச்சி வச்சிருக்க. நானும் எல்லாத்தையும் காட்டினேன். ஒன்று ரொம்ப பிடிச்சதுன்னு யாரை கட்டிக்கிட்டேன்? ஒரு ஏவாலை கட்டிக்கிட்டேன். ஏவாலை கட்டின பிறகு ஒரு பி வால், சி வால்,
டி வாலு ஈ வாலு வேணாம். அல்லதான் சொல்லுங்க. ஏவாலை கட்டிக்கிட்ட பிறகு சொல்லுங்க என்ன வரக்கூடாது? பி வால் வரக்கூடாது, அப்புறம் சி வால் வரக்கூடாது, அப்புறம் டி வால் வரக்கூடாது, அப்புறம் இ வால் வரக்கூடாது. அப்புறம் இசட் வால் வச்சுக்கலாமா? இல்லை, அது ஒரு வால் போதும். அதனால தான் ஏ வால். அவ்வளோதான். முதல் மொழி, உலகத்தின் முதல் மொழி தமிழ் தான். உலகத்தின் முதல் மொழி தமிழ் தான். ஏன்னா அவளை பார்த்தோன்னே ஏ வான்னு கூப்பிட்டான், ஏவாலாயிஷ். அப்படித்தான் நீ வாயை திறந்து கூப்பிட்ட. உன் வாயிலிருந்து வர வார்த்தைக்கெல்லாம் நீ தான் காரணம். அப்ப இந்த இயற்கை விதி நம்மளை ஒரு அட்ராக்ஷன் அல்ல. நீ என்னைக்கு திருமணம் பண்ணிடுயோ அப்போ ஒரு ஆண், நல்ல வேலை கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க உங்களை பார்த்து பேசுறதுக்கு, ஒரு ஆண் ஒரு தந்தையாகத்தான் பிரதிபலிக்கிறானே ஒழிய கணவன் என்கிற நிலைமையில அவளை ஏறி அடிக்க அதெல்லாம் இல்லை. ஒரு பிரச்சனை வந்தால் பெண்கள் எங்கே ஓடுறாங்க? அவங்க அப்பா வீட்டுக்கு ஓடுறாங்க. அது இல்லை, அவங்க அப்பாவே நீ தான். அல்லேலூயா. ஒரு கல்யாணத்தில் ஒரு அப்பா தன் மகளை வளர்த்து அந்த மகளை முழுமையாக அந்த பிள்ளைய மகிமையாக கொண்டு வந்து ஒரு கணவன் கையில் கொடுக்கல, தகப்பன் இன்னொரு தகப்பன் கையில் தான் ஒப்பு கொடுக்குறான். அதான் கைப்பிடிச்சு கொடுக்குற ஒரு அடையாளம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறோம்? அல்லேலூயா. இப்போ ஒரு மனிதனுடைய பொறுப்பு என்ன அப்படின்னு சொன்னால், ஆதியாகமம் 2வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 2வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கவனிங்க. இப்ப நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை. ஏதேல இருந்துச்சு, ஆனா பூமியின் மேல் உண்டாகவில்லை. நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்தது இல்லை. நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்தது இல்லை. அப்போ ஒரு மனுஷன் வந்த பிறகுதான் தேவன் மழையே பெய்ய வச்சு, அந்த மனுஷனுடைய கைகளில் தான் இத்தனை தோட்டத்தை உருவாக்கி, தோட்டத்தை கொடுக்கல, மரம் செடி கொடி எல்லாம் இருந்துச்சு, ஆனால் அதை தோட்டமாக மாற்றுகிற பணியை கர்த்தர் மனிதனுக்கு அந்த வேலையை கொடுத்தார். அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் அங்கே என்ன பண்ணாரு? வச்சாரு. ஆமென். அல்லேலூயா. இப்போ இந்த செடிகளுக்கு, கொடிகளுக்கு, பறவைகளுக்கு, மிருகங்களுக்கு, மீன்களுக்கு அவன் பேர் வைக்கிறான். அவன் என்ன பண்ணுறான்? பேர் வைக்கிறான். ஏவாளுக்கும் பேர் வச்சது யாரு தான்? ஆதாம் தான். அதுக்கெல்லாம் என்னது? ஆதாம் தான். அப்போ ஒருத்தியை கொண்டு வரும்போது, ஒரு அப்பா கொண்டு வந்து இன்னொரு அப்பா கையில் கொடுக்குறேன்னு சொன்னாலே அது மாதிரி கொடுக்கும்போது, இந்த சர்ச்சில் வந்தோடனே அங்கே நான் இன்பத்திலும் துன்பத்திலும் அல்லது வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் அல்லது மரணம் நம்மை பிரிக்கும் வரை உம்மை விட்டு பிரியாது இருப்பேன்னு கையை பிடிச்சு கொடுத்து பைபிளை மாற்றின உடனே அந்த பொண்ணு அந்த நிமிஷத்திலேயே தங்கமான பொண்ணா மாறிடுவா. என்னங்க? ஏன்னா அந்த மேஜிக்லாம் யார் கையில் தான் இருக்கு? கையை பிடிச்சு கொடுக்குற அல்லது அந்த திருமணத்தை உடன்படிக்கை பண்ணி வைக்கிற அந்த பாஸ்டர் கையில் தான் இருக்கு. கை தட்டி ஆமைன்னு சொல்லுங்க பார்ப்போம். அது ஆங்காரியா இருக்குதோ, அடங்காப்பிடாரியா இருக்குதோ, அது அமைதியே இல்லாமல் இருக்குதோ, அது வாயை திறந்தா மூடாதது இருக்குதோ, அது என்னத்து பிடிக்குமோ அதை தான் சாப்பிடணும், அது எப்போ தான் ஏந்திரிக்கும், அது நினைச்சா தான் ஏந்திரிக்கும், நினைச்சா தான் தூங்கும், நினைச்ச நேரத்தில் என்ன வேணும்னு கேட்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் சர்ச்சில் வரும்போது சமணசு மாதிரி வரும். அது ஒயிட் ட்ரெஸ்ஸில் போட்டோன்னு எப்படி வரும்?
அப்படி அழகா தேவதை வருதுடா அப்படின்னு பார்த்தோன்னா தேவதையா நினைக்க கூடாது. அது இருக்கிற மாதிரி தான் சர்ச்சில் வருது. உன் வீட்டுக்கும் அப்படியே தான் அவங்க வீட்டில் எப்படி இருந்துச்சோ அதில் 1% கூட மாறி சர்ச்சுக்களை என்ன பண்ணல, வரல. அது இருக்கிற மாதிரி தான் என்ன பண்ணுது, வருது. இன்னைக்கு நல்ல வேலை கொஞ்சம் பேருக்கு நல்ல உண்மையை சொல்கிறேன், அது அப்படியே தான் இருக்கு, அதை மாறவே இல்லை சர்ச்சில் வந்தோன்னே. அப்போ அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வேலை யாருடையது சொல்லுங்க பாரு. 4 பேர் இருந்தா, ஒரு ஆண்கள், ஒரு குடும்பம். ஆதாமனுடைய வேலை தான். உனக்கு தெரியுது, இதுக்கு தெரிய மாட்டேங்குது. நல்லா கவனிங்க. இதெல்லாம் சத்தியத்தை நம்ம என்ன நினைக்கிறோம், இவரை மாத்திரணும் அப்படின்னு நீங்க மாற்ற முடியாது. யார் தான் மாற்றணும்? அவங்களை திருத்துற வேலை யார் தான் இருக்கணும்? ஒரு ஆண் தான் செய்யணும். ஒரு ஆணுக்கு. நான் இப்போ பேசுறதெல்லாம் ஆணுக்கு பேசுறதேன். அப்புறம் உங்கள்கிட்ட அப்புறம் மெதுவாக வரேன், டைம் இல்லைன்னா அப்புறம் நாளைக்கு பார்ப்போம். ஒரு ஆண் என்கிறவன் ஆவிக்குரிய வாழ்க்கையை உடையவன், ஆவிக்குரிய வாழ்க்கையை உடையவன். அதுதான் ஆண். மாம்ச பிரகாரமான ஒரு ஆண் இல்லை. இன்னும் சொல்ல போனா ஒரு ஆண் என்றாலே அவனுக்கு அறிவுரை வழங்குகிறவன், மற்றவங்களுக்கு தெளிவுபடுத்துகிறவன். அறிவுரைன்னு சொல்றதை விட ஒரு போதகர்னா என்ன அர்த்தம்னா அவர் தெளிவு அடைந்து தெளிவுபடுத்துகிறவர். அல்லேலூயா. நானே ஒரு வசனத்தை சொல்றேன், இங்கே சொல்லிவிட்டு எனக்கு என்ன சொன்னேன்னு எனக்கு தெரியல, நீங்கள் அந்த வசனத்தினுடைய அர்த்தம் சொல்லுங்க. அவர் இப்படி ஒரு போதகர் ஒன்றும் தெரியாமல் எப்படி போதிக்க வந்துட்டாரு சொல்லுவீங்களா, சொல்ல மாட்டீங்களா? அடுத்த வாரம் வேற போதகரை கொண்டு வந்து வச்சிருவீங்க. ஏன்னா இவருக்கே ஒன்றுமே என்ன பண்ணலை, தெரியல. ஒரு குடும்பத்தில் போதகம் பண்ண வேண்டியது யாரு அப்படின்னா அது ஒரு ஆண். ஒரு வீட்டில் போதகம் பண்றது, நான் சொல்றது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறது, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது எல்லாமே ஒரு ஆண். அப்போ ஒரு ஆணுக்கு ஆண்டவர் கொடுத்தது என்னன்னா நல்ல வழிகாட்டுறது, நல்ல நிலைமையில வளர்க்கிறது. இது ரெண்டுமே ஒரு ஆணுடைய பொறுப்பு. மனைவி, பிள்ளைகள், அவங்களுடைய தாய் தகப்பன் எல்லாமே இருந்தாலும் அத்தனை பேர் நடுவில் டீச்சர் யாருன்னா, மென்டர் யாருன்னா, நல்லா அவங்களுக்கு சொல்லி கொடுத்து எல்லா விதத்திலும் கிறிஸ்துவை போல சொல்லி கொடுத்து கிறிஸ்துவுக்கு சமமாய் மாற்றுவது தான் தேவனுடைய திட்டம். சபை எதுக்கு அப்படின்னா கிறிஸ்துவை போல நாம் மாறி கிறிஸ்துவை போல அவருடைய ஆசனத்தில் அமர வைக்கிறது தான் தேவனுடைய திட்டம். அப்ப நீங்க உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு ஒன்றும் தெரியாது, இதெல்லாம் ஒன்றும் தெரியாது, நீ என்ன தான் அந்த வீட்டில் படிச்சுட்டு வந்தியோ, உனக்கு அது வைக்க தெரியுதா, இது வைக்க தெரியுதா, இதை செய்ய தெரியுதா, அதை செய்யல. இல்லை, நீ தான் மாஸ்டர். நீ தானே அது மாஸ்டர். டீ போடுற மாஸ்டரும் நீ தான். எல்லா ஒழுங்கையும் சொல்லிக் கொடுக்கிற மாஸ்டர் யார் தான்? ஆண் தான். அதுக்காக நான் டீ போடுங்கன்னு சொல்லல. இப்போ வெளிநாடாக இருந்தால் எல்லாம் செஞ்சு தான் ஆகணும். வெளிநாடாக இருந்தால் மனைவி வேலைக்கு போவாங்க, இவங்களும் வேலைக்கு போவாங்க, 2 பேரும் தான் ஜாமானை கழுவுவாங்க, துணியில் போடுவாங்க, எல்லாம் சமைக்கிறது. எல்லா ஆணுக்கும் சமையலும் தெரியணும். வெளிநாட்டில் நல்ல வேலை, நான் அமெரிக்காவில் பிறக்கலை, இல்லைன்னா அடிச்சே துரத்திருப்பா. புரியுதா உங்களுக்கு? எல்லாமே ஒரு ஆண் அப்படின்னா எனக்கு இது தெரியாதுன்னு நீ சொல்லக்கூடாது, எனக்கு இது தெரியாதுன்னு அவங்களும் சொல்லக்கூடாது. உங்களுடைய அளவு என்னவோ அந்த அளவு அந்த பெண்ணையும் வளர்க்க வேண்டிய பொறுப்பு யாருடையது? பெண்ணையும் வளர்க்கணும், பிள்ளைகளையும் வளர்க்கணும், அவங்கள ஒரே சமமாக கொண்டு சேர்க்கணும். இது அத்தனையும் ஒரு ஆணுக்கு உள்ள கடமை. இன்னும் சொல்ல போனால் 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, 1 கொரிந்தியர் 4ஆவது அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் உங்களுக்கு என்னது இருந்தாலும்
தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே, கிறிஸ்து இயேசுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். இப்ப சொல்லுங்க, சுவிசேஷம்னா என்ன? சுவிசேஷம்னா என்ன? குட் நியூஸ். குட் நியூஸ்னா என்னது? நற்செய்தி. நற்செய்தினா என்னது? நம்ம சொல்ற இந்த வார்த்தையெல்லாம் மாத்திட்டு நாம வாயிலிருந்து நல்ல செய்தி இருந்தா அவங்க உங்களுக்கு மகளாவாங்க, பிள்ளைங்க உங்களை பிள்ளைகளா இருப்பாங்க. இந்த எருமை மாடு மாதிரி அசைறா பாரு, இந்த கழுதையை கட்டிட்டு நான் என்ன பண்றது? இப்படி சொல்றவங்க நற்செய்தி இல்லை, துர்ச்செய்தி தான் இருக்கு. அப்ப அவன் சொல்றான், எத்தனையோ பேர் பேசுவாங்க. ஒரு தகப்பன் நடக்க கற்றுக் கொடுப்பான், ஒரு தகப்பன் படிக்க கற்றுக் கொடுப்பான், ஒரு தகப்பன் சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுப்பான், ஒரு தகப்பன் எப்படி பைக் ஓட்டுறதுன்னு கற்றுக் கொடுப்பான், ஒரு தகப்பன் தைரியமா ஒரு பிள்ளை எந்த காரியத்தையும் செய்யறதுக்கு கூட இருந்து கற்றுக் கொடுப்பான். அதை போல வாழத்தான் ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு ஆணை தேவன் ஒரு நற்செய்தி சொல்லுகிறவனாய் வைத்திருக்கிறார். நல்ல முறையில் சொல்லிக் கொடுக்க. எப்படி இருக்கு பைபிள்? அடிப்படையில் இதெல்லாம் ஆண்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஒரு ஆணுடைய காரியங்களில் சில முக்கியமான சோர்சஸ் கர்த்தர் வச்சிருக்கிறார். சோர்சஸ்னா என்னன்னா, தொலைநோக்கு திட்டங்கள் ஒரு ஆண் மகனுக்கு தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு திட்டம், ஒரு காரியத்தில் ஸ்திரமான தன்மை, எடுக்கிற முடிவில் தைரியமாக எடுத்து இதில் தான் நடத்தணும், அப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அதில் நிற்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஒரு ஆண் மகனுக்கு. நீதிமொழிகள் 29:18 அந்த வசனம் சொல்லுது. நீதிமொழிகள் 29:18 வசனம் சொல்லுது, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். தீர்க்க தரிசனம் என்னன்னா, என் பிள்ளை இப்படிதான் வளரணும், என் மனைவி இப்படி இந்த நல்ல மேன்மையா மகிமையா இருக்கணும், என் மனைவியை இன்னும் படிக்க வைக்கணும், என் மனைவியை இன்னும் நல்ல மேன்மையா, அவங்க அப்பா அதை அந்த படிக்க வைக்க முடியலனால் நான் இன்னும் படிக்க வைப்பேன், அவங்க அப்பா ஒரு நல்ல வேலையில கொண்டு வந்து சேர்க்கலாம் கூட நான் என் மனைவிக்கு நல்ல வேலையை தேடி கொடுப்பேன், என் பிள்ளையை நல்லா படிக்கலாம் கூட அந்த பிள்ளையை நல்லா படிக்க வச்சு நல்ல வேலையில வச்சு பார்ப்பேன். இதெல்லாம் தீர்க்க தரிசனம். அல்லேலூயா. இப்போ ஒன்றே ஒன்று தான், இவ்வளோ தீர்க்க தரிசனம் தெரிஞ்ச அண்ணன் ஏன் எங்கள் வீட்டுக்காரரை இன்னைக்கு ஒன்று வைக்கலை? அவர் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஏன் பயப்படுறீங்க? ஏன்னா தீர்க்க தரிசனம் இல்லைன்னா இது ஆண்கள் இருந்தா அப்படின்னு. கவலையப்படாதீங்க. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே இந்த செய்தி என்ன பண்ணும்? யூடியூப்பில் வரும். ஒவ்வொருத்தரும் அது கட்டாயமாக என்ன பண்ணணும்? திரும்பியும் கேட்கணும். ஏன்னா நான் என் வார்த்தையை பேசலை, கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு என்ன பண்ணுறேன்? கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். தீர்க்க தரிசனம் என்பது என்னன்னா, நான் எப்படியே போகிறேன் நீ எப்படியே போகிற அப்படி இல்லை, இப்படி தான் போவோம், இதுதான் முடிவு, இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த மேன்மையை நினைக்கணும். புழுதியிலிருந்து எடுத்து எளிமையானவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு கூட அமர பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. உங்கள் மனைவி உயர்ந்த இடத்துல உட்காரணும், உங்கள் மனைவியை நல்லா படிச்சிருக்கணும், உங்கள் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், உங்கள் சந்ததியே நல்ல உயர்ந்த ஒரு அந்தஸ்தில் கொண்டு வர வேண்டிய ஒரு காரியம். அந்த சோர்ஸ், அந்த விஷன் ஒரு கணவன்கிட்ட தான் இருக்கணும். இன்னொன்று, அவர் யார் அப்படின்னு சொன்னால், எப்பொழுதும் நல்ல காரியத்தை திருப்பி திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கிறவர். ஒரு தடவை புரியாது. ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு எத்தனை தடவை சொல்லிக் கொடுப்பான்? ஒரு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்தா எத்தனை தடவை சொல்லிக் கொடுக்கணும்? கணக்கே கிடையாது. விழுந்த பிள்ளைய எழுந்திரிச்சு இப்படி தான் நடக்கணும், ஆனா அவனா
ஈனா. இதெல்லாம் இந்த காலத்தில் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. ஆனால் ஒரு தகப்பன் உட்காந்து சொல்லிக் கொடுக்கணும். எது வந்தாலும் இப்போ என் பிள்ளைங்க சின்ன வயசில் எதுனாலும் இப்போ இருக்கிறது அதுதான். இது என்ன தாத்தா, அது என்ன தாத்தா, இது என்ன சொல்கிறாங்க, இது ஏன் இப்படி இருக்குது, இது என்னது, இது எல்லாம் என்னை போட்டு நச்சரித்து எடுக்கும். நான் ஒன்று ஒன்று சொல்லிக் கொடுப்பேன். சொல்லிக் கொடுக்காமல ஏன் சூரியன் அப்படி இருக்குதுன்னு கேட்பான். இந்த ஜான் இருக்கானே, ஏன் மழை பெய்யுதுன்னு கேட்பான், ஏன் காத்தடிக்குதுன்னு கேட்பான். எல்லாத்தையும் கேள்வி மேலே கையில் கேட்பான். ட்ரெயின் ஏன் ஓடுது, சைக்கிள் ஏன் ஓடுது, எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சுடு ஏன்டா கேட்குற அப்படின்னு நான் அடித்த மாதிரி எனக்கு நினைப்பில்லை. மற்றதுக்கு அடிச்சிருக்கிறேன், கற்றுக் கொடுக்குறதுக்கு நான் ஒருத்தர் அடிச்சல. படிக்கலைன்னா அடி விடும், படிக்கலைன்னா யாராக இருந்தாலும் அடி விடும். படித்து தான் ஆகணும், படிக்கணும். அதில் ஒரு தகப்பன் யாருன்னா போஷிக்கிறவன், கொடுத்துக்கிட்டே இருப்பான், ஃபீட் பண்ணிகிட்டே இருப்பான். ஃபீடிங்னு சொல்லுவாங்க. நீங்கள் மீனுக்கு அந்த தீனி போடும்போது அது பேர் எது, ஃபீடிங்னு அர்த்தம். மாட்டுக்கு தீனி போடும்போது என்ன பண்ணணும், ஃபீடிங்னு. அதே மாதிரி சாப்பாடு தட்டில் வச்சிங்கன்னா சாப்பிட்ருவாங்க, அது வேற. ஆனால் ஃபீடிங் பண்ணுறது என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்பிரிச்சுவல் சப்போர்ட்டை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறவங்க. எபேசியர் 5வது அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது 25ம் 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம். இருங்கம்மா கொஞ்சம் இருங்கம்மா, அனிதா கொஞ்சம் நேரம் அவங்க எடுக்கட்டும். எல்லாரும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறாங்க. எபேசியர் எடுக்கிறீங்களா, எடுத்துட்டீங்களா? சரி, 5வது அதிகாரம் 25ஆம் வசனம் இப்போ சத்தமாக வாசிக்கலாம். புருஷர்களா, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கு கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்கு என்ன பண்ணாரு, ஒப்பு கொடுத்தார். அதை என்ன பண்ணாரு, ஒப்பு. தம்மை தாமே அதற்கு என்ன பண்ணாரு, ஒப்பு கொடுத்தார். அதாவது உயர விட்டு கற்றுக் கொடுத்தார். அதான் இயேசு இந்த பைபிளை சும்மா கொடுக்கல, உயர விட்டு இந்த போதகத்தை கொடுத்தார். தம்மை தாமே கொடுத்தார். எதுக்கு? பிழையற்றதான ஒரு வார்த்தையை பிழையா பேசக்கூடாது, ஒரு வாழ்க்கையை பிழையா நடக்கக்கூடாது, ஒரு மகிமையான சபையாக கரை தரையற்ற மனவாட்டியாக உருவாக்க தம்மை தாமே அதற்காக என்ன பண்ணாரு, ஒப்பு கொடுத்தார். அப்போ ஒரு கணவன் தன் பிள்ளைகளை, தன் மனைவியை, தன் குடும்பத்தில் இருக்கிறவர்களை பிழையில்லாதவர்களாக மகிமை உள்ளவர்களாக ஒரு சபையாக நிறுத்துற வரைக்கும் விடக்கூடாது. இதுதான் கர்த்தர் நியமித்த ஆண்களின் காரியம். இன்னும் கொஞ்சம் ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு காரியத்தை எடுத்துட்டு அதை விட்டுட்டு போறதில்ல, அதை பாதுகாக்கணும், அதை பராமரிக்கணும். பாதுகாக்கிறதுன்றது பராமரிக்கிறது. பராமரிக்கிறது மாத்திரமல்ல, ஒரு குடும்பத்துக்கு பிரச்சனை, சபைக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அந்த சமூகத்தை கட்டி காக்க ஒரு கணவனுக்கு கடமை இருக்கு, ஒரு ஆணுக்கு ஒரு கடமை இருக்கு. நெகேமியா 4வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்து வாசிச்சா, நெகேமியா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நெகேமியா 4வது அதிகாரம் 14ஆம் வசனம். அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், நீங்கள் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றே. அப்போ உங்க குடும்பத்தை இன்னொருத்தன் கையில ஒப்பு கொடுத்துடக்கூடாது. எவன் கையில ஒப்பு கொடுத்துடக்கூடாது? பிசாசு கையில ஒப்பு கொடுத்துடக்கூடாது. நவநாகரிக உலகத்துக்கு ஒப்பு கொடுத்துடக்கூடாது. அநாகரிகமான காரியங்களுக்கு ஒப்பு கொடுத்துடக்கூடாது. அவமானப்பட ஒப்பு கொடுத்துடக்கூடாது. தோல்வியை கண்டவங்கள ஒப்பு கொடுக்க கூடாது. அவங்கள நிலைநிறுத்தணும், பாதுகாக்கணும்.
ஒரு ஆணுக்கு மிக முக்கியமானது என்னன்னா, டீச் பண்ணணும். எதை டீச் பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தையை டீச் பண்ணிட்டே இருக்கணும். அவர் கற்பிப்பவர். இயேசுவை நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசிச்சா, அவர் தாம் நடந்ததையும் அவர் தாம் நடப்பித்ததையும் அவர் என்ன பண்ணாரு? பேசினதையும் நினைப்பூட்டுகிறார். அவர் நடப்பிக்கிறார், அதை பேசுகிறார். ஒரு புருஷனானவன் அல்லது ஒரு கணவனானவன் அல்லது ஒரு ஆண் அப்படின்னு சொன்னாலே அவன் கற்பிக்கிறவன். அல்லேலூயா, ஆமென். எல்லாருக்கும் என்னை கண்டா ஒரு மரியாதை இருக்கு. சபையில் வெளியில் என்ன தெரிஞ்சவங்களுக்கும் ஒரு மரியாதை இருக்கு. எதனால மரியாதை இருக்கு? பாஸ்டர்னா, அண்ணன்னா, அரசியலில் கூட தான் அண்ணனுங்க இருக்கிறாங்க, எல்லாத்தையும் சுற்றி பாஸ்டருங்க இருக்கிறாங்க. ஏன்? போதகர், கற்பிக்கிறவர். ஒரு ஆசானுக்கு என்ன மரியாதையோ அந்த ஆசானுக்குரிய மரியாதை நான் சொல்லி வர வேண்டியதில்லை. அது குடும்பத்திலும் வரும், நான் போகிற இடத்துலையும் எல்லா இடத்துலையும் வரும். அல்லேலூயா. கற்றுக் கொடுத்தே ஆகணும். ஏன்னா ஞானத்தையும் வாழ்க்கை இப்படி தான் பைபிளின் படி இருக்கணும், வசனத்தின்படி இருக்கணும்னு சொல்லி கொடுக்கிறவன் தான் ஆண்மகன். வீட்டில் பிரச்சனை நடந்துச்சு, ஒரே டென்ஷன் இருக்கு, சண்டை போட்டுக்கிறாங்க, குடும்பத்துக்குள்ளேயே கொஞ்சம் குழப்பம் இருக்கு. நீயும் சண்டை போடணும்னு அவசியம் இல்லை, நீயும் மனைவிக்காக பறிஞ்சு பேசணும், நீயும் உங்கள் அம்மா அப்பாவுக்காக பறிஞ்சு பேசணும்னு அவசியம் இல்லை. நீ அமைதியாக தான் இருக்கணும். அப்போ பதில் சொல்ல வேண்டிய அவசியமும், வாயை திறந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்டா வாயை மூடிட்டு இருக்கிற, பேசணும் அவசியம் இல்லை. பேச வேண்டிய நேரத்தில் நீ பேசினா அவங்க வாயை மூடி கேட்டுகிட்டே தான் இருக்கும். அல்லேலூயா. எங்கள் வீட்டில் 7 பிள்ளைங்க. ஆனால் எங்கள் வீட்டில் நான் பேசுனா என் குடும்பம் கேட்கும். நான் ஆஃபீஸில் எங்கள் அம்மா கேட்கணும், எங்கள் அக்கா கேட்கணும், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கேட்கணும். நான் ஆஃபீஸில் எனக்கு மேலே ஆஃபீஸருங்க இருந்தாங்க, பெரிய பெரிய ஆஃபீஸில் இருப்பாங்க, அப்போ நான் பேசுறதை கேட்பாங்க. இப்பயும் ஆயிரக்கணக்கான ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அவங்க நடுவில் நான் நின்னா பேசினா பேச முடியுது. ஏன் அப்படின்னா கற்பிக்கிறவன், டீச்சர். என் வாழ்க்கையில் அதிகமாக நான் விரும்பின பட்டம் எதுன்னா போதகர். அவ்வளோதான், போதிக்கிறவர். நல்லா கவனிங்க. உபாகமம் 6வது அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது சொல்லுங்க, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. எங்க இருக்கணுமா? நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. அவைகளை குறித்து என்ன பண்ண? பேசி. ஒரு வசனத்தை மனசில் வச்சுக்கணும். அதை எப்படி எளிமையாக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு அழகாக அந்த வசனத்தை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். உமனவிகமாக இந்த மாதிரி பைபிள் சொல்லுது, நம்ம இப்படி பேசலாமா? ஸ்திரீயானவள் அடக்கமுள்ளவளாக இருக்கணும்னு பைபிள் சொல்லுதுமா? பைபிள் சொல்லுது. அமைதியான நேரத்தில் ஒரு வீட்டில் என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டில் நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். என்னன்னா, என்ன பிரச்சனை வந்தாலும் ஜெபம் பண்ணுங்க கணவன். அப்போ தான் கல்யாணம் பண்ண புதுசு, அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கன்னு. ஒரு நாள் அதுக்கு நான் போயிருந்தேன், 2 பேரும் செம்ம அடிதடி. அவரு என்ன அடிதடி, ஏன் இப்போ பார்த்தேன் இப்போ சண்டை போட்டு, ஒழுங்காக ஜெபம் பண்ண வேண்டியதானே? ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு தான் பிரச்சனையே. என்ன ஜெபம் அப்படின்னா, நம்ம 2 பேரும் ஜெபம் பண்ணணும்னு சொன்னோன்னே இந்த அம்மா முட்டி போட்டு முதல்ல சொல்லும், கோபம் நிர்மூடனை கொல்லும்னு பைபிள் சொல்லுது. ஆண்டவரே, இந்த நிர்மூடன் என்னை எவ்வளோ பேசிட்டான் ஆண்டவரே, இவனை விடாதீங்க ஆண்டவர். யாரையும் நீ சொன்ன சண்டை, அவ்வளோதான். உண்மையை நடந்த சொல்கிறேன். அவர் உடனே சண்டைக்காரியோடு கூட ஒரு பெரிய வீட்டில் இருப்பதை பார்க்கிலும் ஒரு மூலையிலா
அந்த வசனமே எனக்கு தெரியல. பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா பாருங்க. ஸோ சண்டைக்காரியோட அந்த வசனமே சொல்லுங்க யாராவது. வண்டைக்காரியோட ஒரு பெரிய வீட்டில் இருப்பதை பார்க்கிலும் வனாந்திரத்தில் இருப்பது நல்லதுன்னு இருக்குடி. 2 பேர் வசனத்திலேயே வாழ்வீச்சு. உண்மைன்றத சொல்றேன். அப்புறம் நீ ஜெபிக்கிறதை விட்டுருங்கப்பா, நானும் விடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அது சொல்ல வேண்டிய நேரம் இருக்கு, சொல்ல வேண்டிய இடம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால ஒண்ணு நல்லா கவனிங்க. இந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்க பிள்ளைகளை நீங்க எப்படி வளர்க்கணும் அப்படின்னா, ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல், அந்த பொட்டன்ஷியல், திறமை, அவருடைய ஞானம், அவருடைய நீதி எல்லாத்தையும் அவன் எடுத்து கொடுக்கணும். இயேசுக்கு ஒரு நாள் பேர் வந்துச்சு, இவன் தச்சன் அல்லவா. யோசேப்பு அதை இம்பாக்ட் பண்ணியிருந்தான். டெக்டான் என்ற வார்த்தை, டெக்னீஷியன் என்ற வார்த்தை, தேர்ந்தெடுத்த வேலைக்காரன். இயேசு தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்ல வேலைக்காரர், திறமையான வேலைக்காரர். அதனால்தான் அவர் பேரே தச்சன் அல்லவா. அவனை பற்றி தெரியாதான்ல, அது அடையாளமே தச்சன் அல்லவான்னு ஆயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டெவலப்பர். நீதிமொழிகள் 22:6 சொல்லுது. நீதிமொழிகள் 22:6 சொல்லுது, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். உன் பிள்ளை சொல்லணும், எங்க அப்பா எப்படி தெரியுமா என்னை வளர்த்தாரு, எங்க அப்பா என்ன தெரியுமா என்ன சொல்லி கொடுத்தாரு, அப்பா இப்படி நடத்தினால்தான் நான் இப்படி இருக்கிறேன், இல்லைன்னா நான் இப்படியோ கெட்டு போயிருப்பேன். அப்ப ஒரு ஆண் மகன் அல்லது நான் புருஷன், நான் உன்னை கல்யாணம் பண்ணவன், நான் சொல்றது தான் கேட்கணும், இல்ல வசனத்தின்படி போதிக்கும் போது ஒரு நாள் அந்த பிள்ளையை நடத்த வேண்டிய வழியில கரெக்டா நடத்தும் போது முதிர் வயதிலும் அதை அவன் விடாதிருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கொஞ்சம் கவனிங்க. ஒரு சமூகத்துமே ஆண்டவர் அந்த பிள்ளைகளை எப்படி வச்சிருக்கிறாருன்னா, சங்கீதம் 127:4 வாசிக்கும் போது, சங்கீதம் 127:4-5 வாசிக்கும் போது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். சுதந்திரம்னா நம்முடைய சொத்து சுகம் எல்லாம் நம்ம பிள்ளைகள் தான். நம்முடைய எதிர்கால சொத்து அப்படின்றது சொத்து இல்லை, பிள்ளைகள். கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். கடவுள் உனக்கு என்ன கொடுத்தாரு? நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அதுதான் என் சொத்து, என் சொந்தம். அப்படி ஒரு சொன்னாதான் அதுதான் ஆவிக்குரிய குடும்பம். வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார். கையில் உள்ள அம்புகளுக்கு. அப்ப குறி பார்க்கிறது யாரு? நீ தான். நீ என்ன சொல்றியோ அதை அம்பு மாதிரி செய்யறவனா அவன் மாறணும். எத்தனை பேர் புரியும்? அல்லேலூயா. அம்பு தானா பாயாது, அம்பு எதுவும் செய்யாது. உன் பிள்ளைய கூறாக்கி, அவன் புத்தியை கூறாக்கி, அவனுடைய வாழ்க்கையை கூறாக்கி, அவன் என்ன விதத்தில் அந்த எதிர்காலத்தை அவன் என்ன அச்சீவ் பண்ணணுமோ அதை சொல்லி கொடுத்து அவனை நடக்க வேண்டிய வழியில் நடத்தி அவனை மேன்மையாக கொண்டு வந்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு ஒரு ஆணுக்குத்தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு உயிரை வாங்க சொல்லலை நான், அவன் உயர்வான இடத்துல கொண்டு போய் நிறுத்த அந்த பிள்ளையை கொண்டு வருவதற்கு ஆணுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சின்ன பாடலை பாடி திரும்பி ஆண்டோடைய வசனத்தை சொல்லலாம். தேவனுக்கு மகிமை உண்டா. ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் எப்ப எங்க வீட்டுக்காருக்கு வரும்னு நினைச்சியா? கவலைப்படாத. நீ விசுவாசித்தால் தேவனது மகிமையை கண்டிடுவார். நீ விசுவாசித்தால் மலைகளையே பெயர்ந்து போக செய்வார். இப்ப நான் இரண்டாவது பகுதியாக சகோதரிகளை வச்சு பேச விரும்புகிறேன். வேணான்னு நினைக்கிறவங்க நீங்க போயிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை சொல்லல, நீங்க உட்காந்து கேட்டுதான் ஆகணும். அதனால சகோதரிகள்
அப்படின்னு சொல்கிற, அல்லது மனைவி அல்லது ஒரு தாய் அப்படின்னு ஸ்தானத்தில் பல ஸ்தானங்கள் இருக்குது. ஒரு சகோதரியா, ஒரு மனைவியா, ஒரு தாயா, ஒரு பாட்டியா, எப்படி நீங்கள் ஒரு சந்ததி மேலே சந்ததியை பெற்றெடுக்கிறவங்களா? அப்படி போகும்போது கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, முதல்ல அவர் செய்யணும், எல்லாம் அவர் தான் செய்யணும். நிறுத்துங்க. ஏன்னா ஆதியாகமம் 2வது அதிகாரம் 18 தொடர்ந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா, இவங்க யாரு அப்படின்னா, அவன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல அப்படின்னா, அவன் என்ன செய்து முடிக்கணுமோ ஒரு ஆணை அதை செய்து முடிக்கக்கூடிய, எல்லா துணையும் கொடுக்கக்கூடிய அளவில், எல்லா உதவியும் செய்யக்கூடிய அளவில் தேவனுக்கு முன்னாடி ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, சம பலத்தோடு இல்லை, ஆனால் சமமாக அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவில் அறிவும் ஞானமும் புத்தியும் குணமும் கர்த்தர் பெண் கையில் தான் கொடுத்துருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. யாருக்கு துணை வேணும்? யாருக்கு துணை வேணும்? ஒரு ஆணுக்கு துணை வேணும். ஏன்னா ரொம்ப பயப்படுறவன், ரொம்ப பலவீனமானவன், ரொம்ப கஷ்டப்படுறவன். சமயத்தில் புத்தி இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் புத்தியோடு என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஒரு நாள் கடவுள்கிட்ட போய் ஒரு சொன்னான், கடவுளை என்ன இருந்தாலும் நீங்கள் இந்த ஓர வஞ்சனை வேணாம், என்னப்பா அப்படின்னோடனே, இல்லை இந்த பெண்களை மட்டும் இப்படி இவ்வளோ அழகாக படைச்சி வச்சுருக்கிறீங்க, எங்களெல்லாம் அப்படி என்ன பண்ணலை, அழகாகவே படைக்கலையே அப்படின்னு. இந்த பாரு, அவங்க அழகாக இருக்கனால தான் நீ அவங்கள சுற்றி வர அப்படின்னு சொன்ன. இவ்வளோ அழகாக இருந்தாலும் என்ன இல்லை, அதுக்கு புத்தியே இல்லை, அது புத்தியே இல்லாமல் இருக்குதே அப்படின்னு. அதனால தான் அது ஒன்றை சுற்றி வருதுன்னு. இது உலகம். ஆனால் தேவன் சரீர பிரகாரமான பலத்தை தரல, ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சமம். அல்லேலூயா. அதனால தான் நல்ல வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. கலாத்தியர் 3வது அதிகாரம் 28ஆம் வசனத்தில், கலாத்தியர் 3வது அதிகாரம் 28ஆம் வசனத்தில், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. அவங்களுக்கு மேலே கிரியை செய்கிற ஒரு நுண் அறிவு உங்களுக்குள்ளே இருக்கும். இப்போ தான் சொல்கிறேன், ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது இல்லை. உங்களுக்குள்ள இன்டலெக்சுவல், ஒரு மனுஷனை பார்த்த உடனே அவன் நல்லவனா கெட்டவனா, அவன்கிட்ட பேசலாமா வேணாமா, அவன்கிட்ட பழகலாமா வேணாமா, இவன் எதுக்காக நம்மள்கிட்ட பேசிட்டு இருக்கிறான் குழஞ்சு, ஏன் இந்த வலிகிறான், இந்த வார்த்தைலாம் யார்கிட்ட தான் வரும், இவன் ஏன்டா இப்படி வலிகிறான் அப்படின்னு ஒரு ஆண் சொல்ல மாட்டான். யார் சொல்கிறது? ஒரு பெண் தான் சொல்லுவா. என்னடா வலிகிறான் அவன், ஏன்டி இவன் வலிகிறான் அப்படி அப்படின்னு. ஏன்னா அவன் அப்படியே பார்த்த கண்ணை அப்படியே வச்சு பார்த்துட்டே இருக்கிறான். இவனுக்கெல்லாம் அக்கா தங்கச்சிலாம் கிடையாதா? இதெல்லாம் பேசுகிறது யார் தான்? நீ தான். உனக்கு அப்போ பெண்மை இருந்தாலும் அவன் பார்வையை விட கூர்மையான பார்வை இருக்குது. அவன்கிட்ட இருக்கிற இதுக்கு காரியங்களை விட அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். நீ ஏன் நம்மளை பின்னாடி ஃபாலோ பண்ணுறான்? பின்னாடி உனக்கு காது நல்லா கேட்கும். இன்னும் சொல்ல போனால் ஏதாவது சொந்தக்காரி எங்கேயாவது நின்று அவங்க திட்டுனா கூட அது அங்கேருந்து காது கிளீனாக என்ன பண்ணும், இவனுக்கு கேட்காது, ஆனால் அவன் கேட்கும். காதுக்கு ரொம்ப சென்சிட்டிவ் அதிகம், கண்ணுக்கு சென்சிட்டிவ் அதிகம், மனசுக்கு சென்சிட்டிவ் அதிகம். இன்னும் சொல்லப்போனால் அவங்க மனசில் நினைக்கும் போதே நம்மளை இப்படி தான் நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அதில் பாதி பொய், ஆனால் அது பாதி மெய். எல்லாமே நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு ஆண் கவனிக்காததை எல்லாவற்றையும் ஆவிக்குரிய ரீதியில் கவனிக்கிறவர்கள் பெண்கள் தான். அதனால் சபையில் அதிகமாக
கர்த்தரை நேசித்து கர்த்தருக்காக எதையும் இழக்க துணிந்து கர்த்தருக்காக தியாகமாய் நிற்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருக்கிறார். இத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. வீட்டில் யார் பக்தியாக இருக்கிறது? பக்திமான் யாருன்னு மற்றவங்களை கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஆவிக்குரியவங்கன்னு யாரை கண்டுபிடிக்கலாம்? உங்கள் வீட்டில் யார் இருக்கிறா? உங்கள் கணவரை விட, உங்கள் அப்பாவை விட, உங்கள் பிள்ளையை விட நீங்கள் தான் ஆவிக்குரியவர்கள். நான் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டேன்னா காப்பாற்றுறதுக்காக ஒரு அல்லேலூயா சொன்னீங்களா? சரி, ஆவிக்குரியவர்கள். அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் சரி தூங்கிட்டு தான் இருப்பாங்க. எங்க ஞாயிற்றுக்கிழமைங்க இருக்கட்டும், அப்புறம் போகலாம். எலும்புலன்னா தண்ணியை ஊற்றி எழுப்பி குளிப்பாட்டி கொண்டு வந்து அப்போ நிறுத்துறதுக்கு அந்த அந்த அக்கறை இதெல்லாம் யார் கையில் தான் இருக்கு? ஒரு பிள்ளைய அவனுக்கு பசிக்குது, அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவளுக்கு பசிக்கும், அவள் இந்த நேரத்தில் இது பண்ணுவா, அவள் அது பண்ணுவா, அவளுக்கு படிக்கிறா, அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டா. இது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனது கூட இவனுக்கு தெரியாது. ஆனால் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா, ஆனால் இவ்வளோ நேரம் கழிச்சு வரல, ஏன் இவ்வளோ நேரம் கழிச்சிட்டு இருக்கிறா? எல்லா கவலையும் யாருக்கு தான் இருக்கும்? ஒரு தான் இருக்கும். ஏன்னா சென்சிட்டிவ்னா உணர்வு பூர்வமானவர்கள். ஆண்டவர் உணர்வு உள்ளவனை தேடுகிறார். ஆமென், அல்லேலூயா. உணர்வு பூர்வம். இன்னும் சொல்ல போனால் தேவனுடைய பார்வையில் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, தேவன் இரண்டு பேரையும் ஒரே மாதிரி தான் மதிக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறாங்க? அப்படி தான் மதிக்க. அப்போ ஒரு குடும்பத்தை பராமரிக்கிற, அந்த குடும்பத்துக்கு வருகிற பல பிரச்சனைகளை அறிகிற, அந்த குடும்பத்தை மேன்மைப்படுத்தணும், நம்ம ஏதாவது சேர்க்கணும், நம்ம பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும், அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல ஏதாவது இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு போகணும், அந்த பிள்ளைகளை பார்த்து வளர்க்கணும். நம்முடைய பேர பிள்ளைகள் வரைக்கும் சரி அது வளர்த்துட்டேன்னு இல்லை, கடைசி வரைக்கும் அந்த பிள்ளைக்கு என்னென்ன செய்யணும், அவங்கள கொண்டு வரணும். எல்லா காரியங்களும் ஒரு ஆணுக்கு இருக்கிற உணர்வை விட உங்களுக்கு என்னது? உணர்வை, உண்மையை. இன்னும் சொல்ல போனால் ஒரு ஆண் எப்படியும் வாழலாம் அப்படின்னு நினைக்கிற வாழ்க்கையில் ஒரு கற்பு நெறியை கர்த்தர் பெண்ணு கையில் தான் அதிகமாக கொடுத்துருக்கிறார். கற்புன்றது ரெண்டும் ஒன்று தான். ஆனால் தேவன் அதை இயற்கையாகவே உங்கள் கையில் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒரு பெண்ணுக்கு கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறாங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு அது மாற்றம் இல்லை. இவங்களுக்கு என்ன தேவை? ஆண்டவர் ஆசியாவில் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க ஒரு மக்கதோனியக்காரனை எழுப்பி, ஒருவேளை அது கனவுல பவுலுக்கும் அது ஆண்டவர் கொடுத்த பிறகு இவங்க பிரயாணம் பண்ணி வரும்போது அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஆசியாவில் ஆரம்பிக்கும் போது நிறைய பிரச்சனை, அல்லது சுற்றி வருகிற இடங்களில் பல பிரச்சனை. ஆனால் முதல்ல அவங்க பிலிப்பு என்கிற பட்டணத்துக்கு வரும்போது அங்கே ஆற்றங்கரை ஓரத்தில் அவங்க ஜெபம் பண்ணி பேசும்போது அதை மற்றவங்க யாரும் கவனிக்கலை. அவங்க கவனிக்காததில் ஒருத்தி, அப்பொழுது தியாத்தீரா ஊராலும் இரத்தாம்பரமும் விற்கிறவளும் தேவனை வணங்குமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டு கொண்டிருந்தாள். சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவருடைய இருதயத்தை திறந்தளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டார். இன்னைக்கு ஐரோப்பாவில் அதிகமாக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்கன்னு காரணம், அந்த ஐரோப்பாவில் முதல் கிறிஸ்தவன் யாருன்னு கேட்காதீங்க, முதல் கிறிஸ்தவர் இந்த தியாத்தீரா ஊராளாகிய லீதியால் தான். அல்லேலூயா. ஒருத்தி ஏற்றுக்கொண்டா, ஒருத்தி கர்த்தரை குறித்த உணர்வுள்ளவளாக இருந்தா, அந்த வசனத்தை கேட்டா, உடனே அவளை தன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்தினா, அவர்கள் ஞானஸ்நானமும் எடுத்தாங்க. அதற்கு பின்பு பவுலையும் தீமோத்தேயுவையும் கொண்டு வந்து எங்கள் வீட்டில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், தங்கி இருக்கணும் சொல்லும்போது, அன்னைக்கு ஆசியா முழுதும் ஆண்டுடைய வசனத்தை கேட்கிறதற்கு அந்த வீடு திறந்ததுனால தான் இன்னைக்கு ஐரோப்பாவெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு இன்னைக்கு ஐரோப்பாவுக்கு முதல்ல சுவிசேஷம் போயிடுச்சு. அவங்க புறப்பட்டு வந்தது ஆசியாவுக்கு சொல்றதுக்கு. ஆனால் ஐரோப்பியாவுக்கு சுவிசேஷம் போனதுக்கு காரணம் ஐரோப்பா நாடுகள் அப்படின்னு சொல்கிறோம். இங்கிலாந்து, சரி ஐரோப்பா நாடுகளில் இங்கிலாந்து தான், சரி இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மன், இப்படிலாம் நாடுகள், சுவிட்சர்லாந்து, அது போலந்து,
இன்னும் ஸ்காட்லாந்து, இப்படி பல நாடுகள் இன்னைக்கு கிறிஸ்தவ நாடுகளாக இருக்கிறது காரணம் ஒரு பெண். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த உணர்வு அவளுக்குள்ள ரொம்ப, அந்த உணர்வு, அந்த உண்மை, அந்த ஆவிக்குரிய தன்மை, அதனால தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த பெண்ணை கொண்டு கர்த்தர் யூரோப்புக்கு வாசலை அல்லது ஐரோப்பா நாடுகளுக்கு அந்த வாசலை கர்த்தர் என்ன பண்ணாரு, திறந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா கவனி. ஒரு மனுஷியை படைக்கும் போது மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று கண்டு ஏவாளை கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணாரு, கொடுத்தார். ஆனா நீங்கள் பலுகி பெருகி இந்த பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்லும்போது கர்த்தர் ஒரு மனுஷனை காண்பித்து பக்கத்தில் ஒரு மாடையும் காண்பித்து நீங்க பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு ஒரு கட்டளை கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. மாடையா கொடுத்தாரு, ஏவாளை கொடுத்தாரு. அல்லேலூயா. அப்ப உலகையே ஆண்டு கொள்ளுகிற ஒரு வல்லமை ஆணுக்கு மாத்திரம் அல்ல, அந்த டொமினியன் என்று சொல்லப்படுகிற ஆளுகையின் வல்லமையை கர்த்தர் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்த்து தான் கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. எப்போதும் ஒரு வசனத்தை காண்பிப்பாங்க. 1 பேதுரு 3வது அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இந்த வசனத்தையே திருப்பி திருப்பி எல்லாரும் சொல்லுவாங்க. பெண்கள்னா யாருன்னா, இந்தபடி புருஷர்களே மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகளானபடியினால் அவளுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். வசனம் கர்த்தருடைய ஆவியினால் எழுதப்பட்டது. நான் அதுக்கு எதிர்த்தெல்லாம் நிற்கல. ஜெபிக்கிறதுக்கும் உபவாசிக்கிறதுக்கும் கர்த்தருடைய ஊழியத்துக்கு வர்றதுக்கும் கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுக்கறதுக்கும் வீட்டில் முதன்மையாக இருக்கிறது ஆனா பெண்ணா? ஆனா பெண்ணா? ஆனா பெண்ணான்னு கேட்குறேன். ஆண் பெண், ஆணாவும் இருங்கள் பெண்ணாவும் இருங்கள், ஆனால் சபைக்கு வாங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன 2 பேரும் இதில் வேற போட்டியலாம். ஆனால் பலவீனமான பாண்டம் என்பது நீங்கள் கிடையாது என்பதை நிரூபிக்க வேண்டியதை நீங்கள் சபை கூடுதலை விட்டுவிடாமல் செயல்படுங்க. பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்துங்க. அவங்கள ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. கணவர் ஜெபிக்கலைன்னா அவரை ஜெபிக்க வைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை சில பலவீனமான பாண்டங்களை பார்த்து பேதுரு சொல்லியிருக்கலாம், ஆனால் அது உங்களுக்குன்னு நினைக்காதீங்க. இல்லாதவைகளை கூட இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரு. உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னாரு. இன்னும் ஆவிக்குரிய காரியங்களில் உற்சாகமாக இருங்க. சிலர் இப்படி சொன்னாலும் கூட, நான் இப்படி நினைக்கிறேன், சிலர் சொன்னாலும் கூட அதெல்லாம் தேராது அப்படின்னு சொன்னதெல்லாம் தான் இன்னைக்கு இன்னைக்கு காலையில் கூட பேசுவேன். இதெல்லாம் வேணான்னு வெட்டி விட்டெல்லாம் கூட இன்னைக்கு அவங்கெல்லாம் இன்னைக்கு பெரிய பெரிய சபையை நடத்துகிறவங்களாம் மாறிட்டாங்க. நாங்கள் வெட்டி விட்டதெல்லாம் கூட வேணாம்ப்பா, இதுக்கு மேலே அந்த நம்மளால் தாங்கவே முடியாதுன்னு நம்ம நினைக்கிறது வேற, தேவன் நினைக்கிறது வேற. நீயே உன்னை பலவீனமான பாண்டமாக மாற்றிக்காத. ஆவிக்குரிய வழிகளில் முதல்ல இந்த கண்ணீர் விடுறத முதல்ல நிறுத்தணும். கண்ணீர் விடுறது ஒரே ஒரு இடம் தான். எங்கே தான் சொல்லுங்க? எங்கள் தேவ சமம். உங்களுக்கு தெரியுது பாருங்க, எல்லாத்துக்கும் அழுது அழுது அழுது. நீ அழுகிறதுனால ஒரு ஜெபம் கேட்கப்படுமா? சொல்லுங்க. பரிதீமை என்ன பண்ணா? அழுது அழுது கூப்பிட்டான். பரிதீமை கூப்பிட்டான். கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணாரு? பதில் சொல்ல. அழுகையினால நடக்கணும். அழுகையில் அழுதுகிட்டு நீ என்ன பேசுறனே தெரியாம என்ன பண்ணுது? இந்த சாட்சி சொல்லும் போது பாருங்களேன், நான் சொல்லுவேன், ஒன்று நீ அழுவு, இல்லைன்னா சாட்சி சொல்லு. 2 ஒரே நேரத்தில் என்ன பண்ணாத, செய்யாத. நிறைய பேர் என்ன சொல்றேன்னு புலம்பி புலம்பி புலம்பியே குடும்பத்தையே என்ன ஆயிடுச்சு, புலம்ப வச்சுட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சுவிசேஷத்தை
நல்ல வசனத்தை நல்லா அறிங்க. கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை வழி நடத்தினாரு. பைத்தியங்களை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஞானிகளாக மாற்றியிருக்கிறார். இல்லாதவர்களை ஆண்டவர், சரி, அதாவது உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? தெரிந்து கொண்டிருக்கிறாரு. பலவீனமானவர்களை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனரை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு? தெரிந்து கொண்டிருக்கிறாரு. நீ கர்த்தருடைய சமூகத்தில் எழும்புகிற தெபோராளா இரு, ஒரு எஸ்தரா இரு. அல்லேலூயா. இந்த வசனம் ஒரே ஒரு வசனம் சொல்லிச்சுன்னு எப்பொழுதுமே ஒரே ஒரு வசனத்தை வச்சு ஒரு உபதேசத்தை என்ன பண்ணக்கூடாது? கட்டம் கூடாதுன்னு நான் சொல்லுவேன். அதை வச்சு பலவீன பாண்டம் அப்படின்னே சொல்லிட்டு இல்லை. என்ன உங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் ஜாஸ்தி, எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுவீங்க. எல்லாரையும் சேர்த்து சொல்ல, ஏதோ 1-2 பேர் அடிக்கடி சந்தேகம். காணாததை நம்புவீங்க, கேட்ட உடனே நம்புவீங்க, தீர விசாரிக்க மாட்டீங்க. சில காரியங்கள் உங்களுக்கு இருந்தால் அதை கொஞ்சம் சரி பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சமூகம்னு வரும்போது, ஒரு குடும்பத்தில் நான் எப்பொழுதும் அடுப்பூதுற பெண்ணாக தான் இருப்பேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆனால் அந்த சமூகத்தில் மேலே ஒரு நாள் வர்றதுக்கு எஸ்தருக்கு ஒரு காரியம் வந்த போது தைரியமாக ராஜாவின் சமூகத்தில் அவ என்ன பண்ணா? போனா. அப்ப ஒரு பெண் என்கிறவ ஒரு சாதாரணமான ஒரு பெண்ணாக இருக்க கூடாது. எல்லா விதத்திலும் அந்த ஆண் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, உங்க குடும்பம் தேவனுடைய சித்தத்தை நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நீங்க துணையா இருக்கணும்னு தான் கர்த்தர் உங்களை கிறிஸ்துக்குள்ள ஒரு குடும்பமாய் மாற்றியிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றாங்க? அல்லேலூயா. நீதிமொழிகள் 31வது அதிகாரத்தில் முழுசுமா படிக்கலாம். ஆனால் அந்த வசனத்தை வாசிக்கும் போது 10வது வசனம், 11ஆம் வசனம், 12ஆம் வசனம் வாசிக்கும் போதெல்லாம் அந்த வசனம் சொல்லுது, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறவன் யார்? இப்ப நீங்களா யாரு? உங்களுக்கு சந்தேகம் ஆயிடுச்சுல? ஒரே ஒரு ஆண் எழுந்திருச்சு, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறவன் யார்? யார் பாது? எங்க இருக்குது? அப்படி யார் வீட்டில் இருக்குது? ஏன் நீ விலையேற பெற்றவளா மாறணும்னு தேவனுடைய திட்டம். அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலாம். ஜனங்க முத்துக்களை தேட மாட்டாங்க, உன் வாயிலிருந்து வர முத்துக்களை தேடுவாங்க. முத்துக்களை தேடுவாங்க. அவள் புருஷனுடைய இருதயம், உன் வாயிலிருந்து முத்து உதிரும். அவனுடைய புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவன் சம்பத்து குறையாது. சம்பத்து என்ன பண்ணாது? தம்பி வரும்போது தனியாக கொடுத்துட்றது, தங்கச்சி வரும்போது, அக்கா வரும்போது தனியாக கொடுத்துட்றது. இவனை நோண்டி எடுத்து அதை சுரண்டி எடுத்து அவனை என்ன பண்ணுது? வீட்டுக்குள்ளே உட்காந்து மொட்டை அடிக்கிற வேலையெல்லாம் இவன் செய்ய மாட்டா. அப்படி சம்பத்து என்ன பண்ணாது? குறையாது. யாரை குறித்து சொல்லிட்டு இருக்கிறேன்? இப்ப யாரை குறித்து சொல்லிட்டு இருக்கிறேன்? குணசாலியான ஸ்திரியை குறித்து. அந்த வசனம் சொல்லுது, அவள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல நன்மை. நல்லா சொல்லுங்க, என்ன சந்தர்ப்பத்திலும் உங்க புருஷத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? தீமை செய்யக்கூடாது. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நன்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஒரு மனுஷனுடைய மிக முக்கியமான தேவை என்ன தெரியுமா? அவனுக்கு கொடுக்கிற மரியாதை. அதை அதிகமாக எதிர்பார்க்கிறது ஒரு பெண்ணிடம்தான், ஒரு மனைவியிடம்தான். அதனால் ஒரு மரியாதை கொடுக்கிறது, ஒரு காரியத்தை கேட்டு அது சொல்கிறது, அவனுடைய உணர்ச்சியினுடைய பாதுகாப்பு, ஒரு புருஷன்கிட்ட இருக்கிற உணர்ச்சியை முதற்கொண்டு பாதுகாப்பு ஒரு மனைவி கிட்ட தான் இருக்கு. அவனுக்கு பசிக்குதுன்னு ஒரு மனைவிக்கு நல்லா தெரியும், அவனுக்கு பசிக்குதுன்னு ஒரு மனைவிக்கு நல்லா தெரியும். அவ்வளோதான் நான் சொல்லலாம். நீ தான் எல்லாத்தையும் கொடுக்கணும். பாருங்க, உன்னத பாட்டு 2:16 உன்னத பாட்டு 2:16 சொல்லுது,
என் நேசர் என்னுடையவர். சொல்லுங்க. 1000 பொண்ணு சுத்தி வரலாம், ஆனா என் நேசர் யார் தான்? யார் வேணாலும் எங்க வீட்டுக்காரர் சைட் அடிக்கலாம், ஆனா என் வீட்டுக்காரரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என் நேசர், இது யாரை குறித்து சொல்லுது? இயேசுவை குறித்து. இது உங்க வீட்டுக்காரையும் சேர்த்து தான் சொல்லுது. என் நேசர் என்னுடைய, நான் அவருடையவள். அல்லேலூயா. தப்பித்தவரி கூட நான் வேற ஒரு தொடர்பு ஏற்படுத்த மாட்டேன். அந்த காலத்தில் ஃபோன் எடுத்தாலே அந்த ஃபோனு இன்னொருத்தவங்க பேசியிருந்தாங்கன்னா அந்த ஃபோனில் ஒரு அம்மா கரெக்டாக பேசும், அவர் வேறு ஒரு தொடர்பில் இருக்கிறார். இதனால வந்த பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை. ஸ்தோத்திரம். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். அவர் பரிசுத்தர். அதே போல நானும் என்ன பண்றேன்? பரிசுத்தமாய் அவரை என்ன பண்றேன்? பின்தொடர்கிறேன். இந்த பரிசுத்தமான குடும்ப வாழ்க்கைக்கு தான், பரிசுத்தத்திலும் இன்னும் பரிசுத்தத்தை காண்பதற்குத்தான் கர்த்தர் குடும்பத்தில் உன்னை மனைவியாக, தாயாக, ஒரு பெண்ணாக, ஸ்திரீயாக, சபையாக கர்த்தர் வைத்திருக்கிறான். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. உறுதியாய் பற்றி நிம்மதி தந்து. ஒரு சரியான ஆவிக்குரிய மனுஷன் தன் அமைதியை காக்கிறவன், தன் சமாதானத்தில் நிலைத்திருக்கிறவன், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியினால் பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று வசனம் சொல்லுகிறது. அலைபாய்கிற உள்ளம் நமக்கு தேவைனா, சந்தேகமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு வேணாம். தேவையில்லாத பேச்சுக்களும் தேவையில்லாத ஏச்சுக்களும் நமக்கு வேணாம். துணையாளராகிய ஆவியானவர் விரும்பாத ஒரு நேரமும் நமக்கு வேணாம். அப்படி சமூகம் நமக்கு முன் செல்லட்டும். அவர் நமக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கிறவர். அவர்தான் நம்முடைய சுவிசேஷம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறவன் யார்? எப்படி கண்டுபிடிக்கிறது? அவள் முத்துக்களை பார்க்கலும் விலையேற பெற்றான். வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தா அவ்வளவு விலையேற பெற்ற வார்த்தையாயிருக்கும். அவ ஒருவனாலும் சொல்வா, என் நேசர் என்னுடையவர், என் நேசரை நான் அறிந்திருக்கிறேன். அவர் லீலி புஷ்பங்களுக்குள் மேய்கிறவர். பரிசுத்தத்தை தவிர வேறு ஒன்றையும் என் கணவர் விரும்ப மாட்டார். பரிசுத்தமான வழிகளை தவிர ஆவியானவர் என் வாழ்க்கையில எதிர்பார்க்கல. ஒரு சகோதரன் சொல்லணும், நான் நேசிக்கிறவள் யார் என்று எனக்கு தெரியும், என் மனைவி எனக்கு யார் என்று எனக்கு தெரியும், என் குடும்பத்தை நான் எப்படி கொண்டு போக வேண்டும் என்று தெரியும். தீர்க்க தரிசனம் உள்ள மனுஷன் நான். ஒரு தரிசனம் பெற்ற வாழ்க்கை வாழ்கிறேன். என் பிள்ளைகளை சரியான தரிசனத்திலே, அவர்களை அம்புகளை போல அம்பார தூணிகளை வைத்திருக்கிறேன். என் பிள்ளைகள் ஒளிவு மர கன்றுகளை போல என்னை சுற்றிலும் இருக்கிறார்கள். நானும் என் வீட்டாரும் என்றால் யாரையோ சேவிக்க மாட்டோம். கர்த்தரை சேவிப்பது ஆகாதது என்று எத்தனை பேர் சொன்னாலும் கூட நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்று கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஓ ஷலதர பலபரஹதுர பலபதி ஓரி கலர பலபதுர பலபதி பலப ஷபபபப ஓரி கல்குர பலபதுர பலபதுர பலபதுர. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த யாக்கோபின் குடும்பம் வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்புவார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.